வரலாற்றில் பல கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறுவனின் கனவு ஒரு தேசத்தின் தலைவிதியையே மாற்றும் என்று யாருமே நினைக்கவில்லை. அவர்தான் யூசுப் அலைஹிவஸல்லம். சிறுவனாக இருந்தபோது தான் கண்ட ஒரு விசித்திரமான காட்சியை தன் தந்தை யாக்கோப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் விவரித்தார்கள். என் தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிவதை நான் கண்டேன் என்றார்கள் யூசுப். இந்த கனவின் பொருளை புரிந்து கொண்ட தந்தை, மகனே, இதை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே, அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் என எச்சரித்தார். உயர்வு கிடைக்கும் இடத்தில் பொறாமையும் பிறக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். தந்தையின் பயம் உண்மையானது. பொறாமை கொண்ட சகோதரர்கள் யூசுப் நபியை திட்டமிட்டு ஒரு பாழ்கிணற்றில் தள்ளினார்கள். தந்தையிடம் அவர்கள் இறந்துவிட்டதாக பொய் சொன்னார்கள். ஆனால் அந்த கிணற்றின் இருளில் யூசுப் நபி தனிமையில் இல்லை. அல்லாவின் பாதுகாப்பு அவர்களோடிருந்தது. அங்கிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அரியணை ஏறுவதற்கு முன்னால் அவர்கள் பல நெருப்பாறுகளை கடக்க வேண்டியிருந்தது. அரண்மனை அதிகாரியின் வீட்டில் அடிமைத்தனம், பின் செய்யாத குற்றத்திற்காக பல ஆண்டுகள் சிறைவாசம். ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. சோதனைகளை அவர்கள் பொறுமையால் வென்றார்கள். சுமார் 40 ஆண்டுகள் கழிந்தன. எகிப்தின் பெரும் பஞ்சத்தை தீர்க்கும் நிதி அமைச்சராக யூசுப் நபி உயர்ந்தார். அதே சகோதரர்கள் உணவு தேடி அவர்கள் முன்னால் வந்து மண்டியிட்டனர். அன்று அவர்கள் கண்ட கனவு இன்று கண்முன்னே நிஜமானது. தன் தந்தை அருகில் சென்று மென்மையாக சொன்னார், என் தந்தையே, அன்று நான் கண்ட கனவின் விளக்கம் இதுதான். என் இறைவன் அதை உண்மையாக்கினான். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களே உங்களை உயர்த்தும் ஏணிகளாக மாறுவார்கள். அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள்.